அடுத்த டாபிக் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு தனி அந்தஸ்து. பார்த்திங்கன்னா இதுக்குன்னு தனியாக ஒரு ஆர்டிக்கிளே இருக்குது. ஆர்டிக்கிள் 370. இந்த 370ங்கிறது வந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு மட்டும் எப்படி தனி அந்தஸ்து கொடுத்தாங்க, அதுக்குரிய சட்டங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த ஆர்டிக்கிள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர் வந்து எப்படி வந்து இந்தியாவோட இணைஞ்சிச்சு அப்படின்னா, 1947 நம்ம சுதந்திரம் வாங்கின அந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா நம்ம இந்திய சுதந்திர சட்டம் அப்படிங்கிறது உருவாச்சு. ஸோ அந்த இந்திய சுதந்திர சட்டத்தினால தான் இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி 2 நாடுகள் வந்து உருவாச்சு. ஸோ இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிய காரணமாக, அதாவது வேறு நாடுகளாக உருவாக காரணமாக இருந்த சட்டம் வந்து இந்திய சுதந்திர சட்டம். ஸோ அதுக்கப்புறம் இருந்து தான் 2 நாடுகளும் தனித்தனி நாடுகளாக மாறிச்சு. அப்படி மாறினதுக்கப்புறமே அந்த பகுதியில் இருந்த மன்னராட்சியின் கீழ் இருந்த மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து 2 நாடுகளை ஏதாவது ஒரு நாடுகளோடு சேர்ந்துக்கலாம், அவங்க விருப்பப்படுற நாடோட சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விருப்புரிமை அளிக்கப்பட்டுச்சு. எந்த மாநிலங்கள் வந்து எந்த நாட்டோட, இந்தியாவோட சேரணுமோ இல்லை பாகிஸ்தானோட சேரணுமோ சேர்ந்துக்கலாம், அது அவங்களுக்குரிய சுதந்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு உரிமையை கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும்போது இங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா, தனி நாடாக செயல்படணும் அப்படின்னு சொல்லி, அதாவது ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிற மாநிலத்தை தனி நாடாக வச்சிடணும், எப்படி இந்தியா பாகிஸ்தான் மாதிரி ஜம்மு காஷ்மீரும் ஒரு நாடாக இருக்கணும்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, காஷ்மீரை வந்து பாகிஸ்தான் வந்து தாக்குறாங்க. இவங்க தனி நாடாக வேணும்னு கேட்டதுனால பாகிஸ்தான் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹரிஷிங்கிற மன்னர், அந்த மன்னர் தான் வந்து அந்த பகுதியை, அதாவது ஜம்மு காஷ்மீரை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவோட இணைச்சிருவோம், ஏன்னா பாகிஸ்தான் தானே இப்போ வந்து தாக்குறாங்க. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, இந்தியாவோட இணைக்கிறதுக்கு உடன்படிக்கை மேற்கொள்கிறாரு. யார்? ஹரிஷிங்கிற மன்னர். ஸோ ஹரிஷிங்கிற மன்னர் எந்த ஆண்டு பண்ணுறன்னா 1947 அக்டோபர் 10. ஸோ அக்டோபர் 10 வந்து ஒரு உடன்படிக்கை மேற்கொள்கிறாரு, இந்தியாவோட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ காஷ்மீரை வந்து இந்தியாவோட இணைக்கணும் அப்படின்னு சொன்ன மன்னர் வந்து ஹரிஷிங் மன்னர். அதுக்கப்புறம் இவர் இணைக்கணும்னு சொல்லி உடன்படிக்கையை மேற்கொண்டதுக்கப்புறமா 1957 ஸோ 1957 நவம்பர் 17 வந்து காஷ்மீரை வந்து இந்தியாவோட ஒரு பகுதியை இணைச்சிடுறாங்க. ஸோ எப்போ வந்து ஜம்மு காஷ்மீர் இந்தியாவோட இணைஞ்சிச்சு அப்படின்னா 1957 நவம்பர் 17. அப்புறம் இணைச்சதுக்கப்புறமா காஷ்மீர் மாநிலம் வந்து உருவாச்சு. அது சரியா? அந்த மாநிலத்திற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்திய அரசியலமைப்போட ஆர்டிக்கிள் 1 மற்றும் முதல் அட்டவணை ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் வந்து தெளிவாக கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இந்திய குடியரசோட ஒரு பகுதி அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறது வந்து ஆர்டிக்கிள் 1 தான். ஆர்டிக்கிள் 1 முதல் அட்டவணையில் சொல்லிடுறாங்க. இதோட அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை வந்து வேறு எந்த ஒரு வெளிநாடுக்கும் உரிமை கோர முடியாது. எந்த ஒரு வெளிநாடுகளும் இந்தியாவை தவிர வேறு யாரும் வந்து இது வந்து எனக்குரிய மாநிலம் அப்படிங்கிறதுக்கான உரிமை கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறத வந்து இந்த அரசியலமைப்பு மூலமாக கொண்டு வர்றாங்க. ஸோ இப்போ இந்தியாவில் இருக்க மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்குன்னு தனியாக என்ன இருக்குது, சில சட்டங்கள் இருக்குது, அதுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த ஆர்டிக்கிள் 370. இதில் வந்து அந்த மாநிலத்துக்கு மட்டும் உள்ள அரசியலமைப்பு சட்டங்கள். ஸோ வேறு மாநிலத்திற்கும் இந்த மாநிலத்துக்கும் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அரசியலமைப்பு சட்டத்தில். அப்படி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாநிலம் மட்டும் தனக்குன்னு தனியாக என்ன இருக்குது, அரசியலமைப்பு சட்டம் கொண்டிருக்கு. ஸோ வேறு எந்த மாநிலத்துக்கும் அப்படி இல்லை, ஆனால் இந்த மாநிலத்துக்கு மட்டும்தான் தனி அரசியலமைப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாநிலத்தை பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆர்டிக்கிள் 1லையும் 370லையும் மட்டும்தான் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பகுதி 4 பார்ட் 4ல் சொல்லக்கூடிய வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள்னு சொல்லி நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா, அந்த எந்த வழிகாட்டு நெறிமுறைகளும் இந்த மாநிலத்தை கட்டுப்படுத்தாது. ஸோ இந்த மாநிலத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா சொத்துரிமை வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி, இது வந்து நமது அடிப்படை உரிமையில் கிடையாது. ஆனால் இந்த மாநிலத்திற்கு வந்து இதுதான் அடிப்படை உரிமை. சொத்துரிமைங்கிறது அடிப்படை உரிமை. ஆனால் மற்ற மாநிலங்களில் இது சட்ட உரிமை, லீகல்
லீகல் ரைட்ஸாக தான் இருக்குது மற்ற மாநிலங்களுக்கு. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமையாக இருக்குது இந்த மாநிலத்தில் மட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா அம்மாநில சட்டமன்ற தேர்தலில் அம்மாநில உறுப்பினர்கள் மட்டுமே போட்டியிட முடியும். ஸோ அந்த சட்டமன்ற தேர்தலில் வேறு மாநிலத்தவர் உறுப்பினர்களாக இருக்க முடியாது, போட்டியிட முடியாது. அப்புறம் அந்த மாநில சொத்தை வாங்கவோ விற்கவோ அந்த மாநில மக்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது, வேறு மாநிலத்தவர் வாங்க முடியாது. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த மாநில பெயரையோ அல்லது அதன் எல்லையோ மாற்றி அமைக்கும் அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இல்லை. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அதோட எல்லையெல்லாம் பேரெல்லாம் மாற்றவே முடியாது பாராளுமன்றத்தால் கூட. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த மாநில ஆளுநரை நியமிக்கிறதுக்கு முதலமைச்சர்லாம் கலந்து பேசி தான் அந்த மாநில ஆளுநரை சூஸ் பண்ணுறாங்க. அடுத்து மாநில பட்டியலில் எந்த துறையின் மீதும் நாடாளுமன்றம் சட்டம் இயற்ற இயலாது. நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, சில நேரத்தில் மற்ற மாநிலத்தில் என்ன நடக்கும்னா, சில நேரங்களில் தேசிய நலனை கருதி மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகளுக்கு நாடாளுமன்றம் சட்டம் இயற்ற முடியும்னு படிச்சிருக்கோம். ஆனால் இங்கே அதெல்லாம் செல்லுபடியாகாது, சட்டம் இயற்ற முடியாது மாநில பட்டியலில். அடுத்து நாடாளுமன்றம் இயற்றும் தடுப்பு காவல் சட்டங்கள், அதாவது ப்ரிவென்ஷன் டிடென்ஷன் ஆக்ட், அந்த ஆக்ட் இந்த மாநிலத்துக்கு பொருந்தாது. ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்டிகிள் 352 என்ன சொல்கிறோம், போரின் காரணமாக மட்டும் நெருக்கடி நிலை பிரகடனம். சரியா, இங்கே பண்ணலாம். 352 சொல்கிற நெருக்கடி நிலை பிரகடனம் எப்போ மட்டும் பண்ணலாம்னா, போர் வர்றப்போ மட்டும்தான், போர் ஏதாவது நடக்கும்போது மட்டும்தான் நெருக்கடி நிலை பிரகடனம் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு எந்திரம் சரிவர செயல்படவில்லை எனில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அல்லது 6 மாதம் வரை ஆளுநர் ஆட்சி. இப்போ இந்த அரசியலமைப்பில் சொன்னபடி அவங்க அந்த மாநிலத்தில் நடக்கணும். அப்படி நடக்கலை, அந்த சட்டங்களில் பின்பற்றலை அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வரலாம், இல்லை அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் ஆளுநரோட ஆட்சியை கொண்டு வரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்டிகிள் 360 என்ன சொல்லும், நிதி நெருக்கடி நிலை. ஸோ இந்த நிதி நெருக்கடி நிலையை அறிவிக்கிறதுக்கும் நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் கிடையாது. இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, இந்த எல்லாமே காஷ்மீர் மாநிலத்துக்கு உரிய அரசியலமைப்பு சட்டங்கள். ஸோ அதுக்குன்னு உள்ள அரசியலமைப்பு சட்டங்கள் அதுதான். ஸோ இதோட முடியுது அது. ஸோ இது வரைக்கும் நம்ம சென்ட்ரல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸும் பார்த்துட்டோம். அதாவது பிரைம் மினிஸ்டர்லேருந்து அவங்க ராஜ்யசபா, லோக்சபா, அப்புறம் அவங்களோட சிஏஜி ஆஃபீஸர்ஸ், அப்புறம் தேர்தல் ஆணையம், அப்புறம் யூபிஎஸ்சி, இது எல்லாமே சென்ட்ரலில் மத்திய அரசை பற்றின டீட்டெயில்ஸை பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக்ஸ் எல்லாமே மாநில அரசுக்குரியது. ஸோ ஃபஸ்ட்டு மாநில அரசில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் கவர்னர், மாநில ஆளுநர். அங்கே எப்படி குடியரசுத் தலைவரோ அதே மாதிரி மாநிலங்களுக்கு ஆளுநர். சரியா, இவர் மாநில அரசின் தலைவர். ஓகேவா. அடுத்து இவர் குடியரசுத் தலைவரால் தான் நியமனம் செய்யப்படுகிறார். இவரோட ஆர்டிக்கிள் 153 to 162 வரைக்கும் சொல்கிறாங்க. இவரோட ஆளுநரை யார் நியமனம் பண்ணுறாங்க, ஆளுநரை நியமனம் பண்ணுறது குடியரசுத் தலைவர் தான். அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் 155. இந்த முறை எந்த நாட்டிலேருந்து கடைபிடிக்கப்படுதுன்னா, கனடா நாட்டு அரசியலமைப்பு முறையிலேருந்து எடுத்தது ஆளுநர் நியமனம் செய்யக்கூடியது. அடுத்து பார்த்திங்கன்னா இவருக்குரிய அதிகாரங்கள், இவருக்கு என்னென்ன மாதிரியான பவர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நிர்வாக அதிகாரங்கள். நிர்வாக அதிகாரம் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ், அதாவது மாநிலத்தின் அனைத்து நிர்வாக செயலும் ஆளுநரின் பெயரிலே நடக்கும். ஸோ நிர்வாக செயல் எல்லாமே ஆளுநரோட பெயரை வச்சு தான் நடக்குது. இப்போ மாநில முதலமைச்சரையோ இல்லை மற்ற அமைச்சர்களையோ நியமனம் செய்வது யார் அப்படின்னா இவர் தான், ஆளுநர் தான் பண்ணுறாரு. அடுத்து அது மட்டும் இல்லாமல் அட்வொகேட் ஜெனரல்ஸ், மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர், அப்புறம் அவங்களோட உறுப்பினர்கள், மாவட்ட நீதிபதி, மாநில தேர்தல் ஆணையம், இவங்களை எல்லாத்தையும் நியமனம் செய்கிறதும் ஆளுநர் தான். அடுத்து பார்த்திங்கன்னா சட்ட மேலவையில் 1/6 உறுப்பினர்களையும் ஒரு ஆங்கிலோ இந்தியரையும் நியமனம் செய்கிறார். சட்ட மேலவை இருக்கு இல்லையா, சட்ட மேலவைங்கிறது சட்ட மன்றம். அங்கே பார்த்தோம் இல்லையா ராஜ்யசபா, லோக்சபா, அதாவது மேலவை கீழவைன்னு பார்த்தோம் இல்லையா, ராஜ்யசபா, லோக்சபா. அதே மாதிரி இங்கே சட்ட மேலவை, சட்ட கீழவை அப்படின்னு 2 இருக்குது. ஓகேவா. ஸோ சட்ட மேலவையில் 1/6 உறுப்பினர்களையும் ஒரே ஒரு ஆங்கிலோ இந்தியனையும் இவர் நியமனம் செய்யலாம். இந்த ஆங்கிலோ இந்தியனை ஆளுநர் நியமனம் செய்யலாம் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் தான் ஆர்டிக்கிள் 333. ஓகேவா. இது இவரோட நிர்வாக அதிகாரங்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சட்டத்துறை அதிகாரங்கள், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் பவர்.
ஸோ ஆளுநருங்கிறவர் வந்து யார் அப்படின்னா நம்ம மாநில சட்டமன்றம் இருக்கு இல்லையா, மாநில சட்டமன்றத்தோட ஒரு அங்கம். ஓகேவா, இது சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் வந்து 168. இவர் வந்து அந்த குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார், கூட்டத்தொடரை கூட்டி அதுக்கு தலைமை வைப்பார். அது மாதிரி இவர் இங்கே சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்டலாம். அது அப்புறம் அந்த கூட்டத்தொடரை முடிச்சு வைக்கலாம். அப்புறம் அந்த சட்டப்பேரவையை கலைக்கலாம். இதுக்கான அதிகாரங்கள் எல்லாமே ஆளுநருக்கு உண்டு. ஸோ இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்டுறதுக்கு அதை முடிச்சு வைக்கிறதுக்கான அதிகாரம் வந்து ஆர்டிக்கிள் 174. அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ பொது தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சட்டமன்ற கூட்டம் கூட்டுவாங்க இல்லையா, அப்பையும் இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை, ஒரு ஆண்டு முடிஞ்ச உடனே அடுத்த ஆண்டு ஆரம்பிக்கும் போது முதல் சட்டமன்றம் கூடும் இல்லையா, அந்த கூட்டத்தில் மட்டும் இவங்க 2 கூட்டத்தில் மட்டும் ஒரு உரையாற்றலாம். ஃபஸ்ட்டுன்னு இருக்குது. அதாவது பொது தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சட்டமன்றம் கூடும் இல்லையா, அப்பையும் ஒரு ஆண்டுக்கு ஒரு தடவை ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு சட்டமன்றம் கூடும்போது உரையாற்றலாம். அதுதான் இவரோட சட்டத்துறை அதிகாரங்கள் ஆர்டிக்கிள் 177. ஸோ அடுத்து வந்து ஆர்டிக்கிள் 200. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதே தான் குடியரசுத் தலைவருக்கு சொல்லுவோம் இல்லையா, குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் கிடைச்சதுக்கு அப்புறம்தான் அந்த மசோதா வந்து சட்டமாக மாறும் மக்களவையில். அதே மாதிரி இங்கே ஆளுநரோட ஒப்புதலுக்கு பின் சட்டமன்ற மசோதா வந்து சட்டமாக மாறும். இது சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் வந்து ஆர்டிக்கிள் 200. ஸோ வந்து பண மசோதாவை தவிர மற்ற மசோதாவை இவருக்கான திருப்பி அனுப்பக்கூடிய அதிகாரம் இருக்குது. அடுத்து சட்டப்பேரவை சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பதவி காலியாகும்போது சட்டப்பேரவையை தலைமை தாங்க ஒரு நபரை இவர் வந்து நியமிக்கலாம், ஆளுநர் வந்து நியமிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறாத காலத்தில் அவசர சட்டம் பிறப்பிக்கும் அதிகாரம் உண்டு இவருக்கு. ஸோ அந்த கூட்டத்தொடர் நடைபெறாத காலத்தில் மட்டும் அவசர சட்டம் பிறப்பிக்கும் அதிகாரம் உண்டு. அதே சமயம் அந்த அவசர சட்டத்தை திரும்ப பெறறதுக்கான அதிகாரமும் உண்டு. ஸோ எப்படி வந்து சென்ட்ரலில் வந்து குடியரசுத் தலைவர் வந்து பண்ணுறாரோ அதே வேலைகள் தான் இங்கே ஸ்டேட்டில் வந்து ஆளுநர் பண்ணுறாரு. ஓகேவா, ஆனால் ஆளுநரை விட குடியரசுத் தலைவருக்கு தான் அதிகாரம் உண்டு. அவரோட சில வேலைகள் வந்து 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி தான், அதிகாரங்கள் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, நிதி தொடர்பான அதிகாரங்கள், ஃபினான்ஷியல் பவர்ஸ், அதை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்த்தோம், ஒரு மசோதாவை வந்து சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆளுநரோட அனுமதி வாங்கணும். ஆளுநர் அனுமதி கொடுத்தா தான் அந்த மசோதாவை அறிமுகம் செய்ய முடியும், இன்ட்ரோடக்ஷன் பண்ண முடியும் சட்டமன்றத்தில். அடுத்து வந்து இப்போ பட்ஜெட் அல்லது ஆண்டு நிதிநிலை அறிக்கையை வந்து மாநில சட்டமன்றத்தில் யார் தான் தாக்கல் செய்வார் அப்படின்னா ஆளுநர் தான் தாக்கல் செய்வார். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, பட்ஜெட் மற்றும் ஆண்டு நிதி, ஒவ்வொரு ஆண்டும் அதோட நம்ம மாநிலத்தோட நிதிநிலை அறிக்கை என்ன அப்படிங்கிறத வந்து மாநில சட்டமன்றத்தில் ஆளுநர் தாக்கல் செய்வார். இதுதான் அவரோட மெயின் கடமை. ஸோ இதை சொல்கிற ஆர்டிக்கிள் வந்து 202. அடுத்து வந்து அது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாநில நிதி ஆணையத்தை வந்து அமைப்பார். ஓகேவா, அடுத்து வந்து இப்போ இந்த மாநிலத்தில் ஏதாவது ஒரு எதிர்பாராத செலவு ஏற்படும் போது அந்த செலவை வந்து மாநில அரசோட நிதியிலேருந்து ஒதுக்குவார். அதாவது கண்டிஜென்சி ஃபண்ட், அதிலிருந்து இவர் தான் ஒதுக்குவார். ஸோ இது எல்லாமே நிதி தொடர்பான அதிகாரங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நீதி தொடர்பான அதிகாரங்கள். ஸோ இந்த நீதி தொடர்பான அதிகாரங்கள் ஜுடிஷியல் பவர் பார்த்தோம் அப்படின்னா என்னென்னா, இப்போ குடியரசுத் தலைவருக்கு இருக்கிற மாதிரியே இப்போ ஒருத்தனுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த தண்டனையை நிறுத்தி வைக்கலாம், இல்லை அது தண்டனை காலத்தை குறைக்கலாம், இல்லை மன்னித்து அவனோட தண்டனையை நீக்கலாம். இந்த அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்கிற மாதிரியே ஆளுநருக்கும் உண்டு. அதை சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் தான் 161. அது மட்டும் இல்லாமல் இது மட்டும்தான் இவர் பண்ண முடியும். இராணுவ நீதிமன்றம்னு தனியாக இருக்கும் இல்லையா, அவங்க கொடுக்கக்கூடிய தண்டனையோ இல்லை மரண தண்டனை அதையோ இவரால் ரத்து செய்ய முடியாது. ஓகேவா, இதை மட்டும்தான் அவரால் பண்ண முடியும், இந்த 2ஐயும் பண்ண முடியாது. இது வந்து நீதி தொடர்பான அதிகாரங்கள். அடுத்து வந்து நெருக்கடி நிலை அதிகாரங்கள், எமர்ஜென்சி பவர்ஸ். இது என்ன அப்படின்னா, அதாவது இப்போ ஒரு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தான் எல்லா வேலையுமே பார்க்கணும். அப்படி அவங்க பார்க்கல, அரசியலமைப்பை மீறி ஏதாவது செயல்பட்டாங்க அப்படின்னா ஆளுநருக்கு அது தெரிய வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்னா மாநில அரசை கலைக்கலாம்.
மாநில அரசையே கலைச்சிட்டு குடியரசுத் தலைவரோட ஆட்சியை அறிவிக்கலாம். அதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா ஆளுநருக்கு இருக்குது. ஸோ இதை சொல்கிறது தான் வந்து 356 மாநில நெருக்கடி நிலை. ஸோ 356. அடுத்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி இப்போ குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வந்துட்டார். அது ஏற்பட்டதுக்கு அப்புறமா மாநிலத்தின் ஒட்டுமொத்த நிர்வாக அதிகாரமும் ஆளுநர் வசம் மாற்றப்படும். ஸோ ஆட்சி வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட போயிட்டாலும் மாநிலத்தோட ஒட்டுமொத்த நிர்வாகமும் ஆளுநர் கையில் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா சுய விருப்ப அதிகாரங்கள்ங்கிறது டிஸ்கிரிஷனரி பவர். அதாவது இவரோட சம்மதத்தோடு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் சுய விருப்ப அதிகாரங்கள். அதாவது எந்த மசோதாவையும் குடியரசுத் தலைவர் பரிசீலனைக்கு அனுப்பலாம். இப்போ இவர் ஒப்புதலுக்கு அப்புறம் தான் அந்த மசோதா வந்து என்னாகலாம், சட்டமாக மாறலாம். அப்போ இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மசோதாவை வந்து இவருக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு டைரெக்டாக பரிசீலனைக்கு அனுப்பலாம். நீங்கள் ஐடியா கொடுங்கங்கிற மாதிரி. ஸோ அதுக்கான இவர் விருப்பப்பட்டால் மட்டும்தான். இல்லை அப்படின்னா இவரே வந்து என்ன பண்ணிடலாம், ஒப்புதல் கொடுத்துடலாம். இல்லாட்டி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். இது ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா அமைச்சரவை நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியுற்றால் அமைச்சரவையை பதவி நீக்கலாம், சட்டசபையை கலைக்கலாம். ஸோ அமைச்சரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுப்பாங்க அதோட உறுப்பினர்களை வச்சு. அப்போது அறுதி பெரும்பான்மை கிடைக்காத போது இவங்க என்ன பண்ணலாம், அந்த அமைச்சரவையை பதவி நீக்கிட்டு சட்டசபையவே கலைச்சிடலாம். இது வந்து சுய விருப்ப அதிகாரங்கள். ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா ஆளுநர் பற்றின டாபிக் வந்து முடிஞ்சுச்சு.